ஒரு நாள் அக்பர் மன்னரின் அரண்மனையில் ஒரு அறிவாளி வந்தார். அவர் ஒரு வினோதமான சவாலை முன்வைத்தார். அவர் கூறினார், என் வேலைக்காரன் பெருந்தீனிக்காரன், அவனை 1 மாதம் வைத்திருந்து ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை கொடுங்கள், ஆனால் 1 கிலோ கூட எடை கூடக்கூடாது என்றார். அக்பர் மன்னர் சிறிது சிரித்தார். இது சாத்தியமா என்று யோசித்தார். அந்த நேரத்தில் பீர்பால் முன்னே வந்து, மன்னா, நான் இந்த சவாலை ஏற்கிறேன் என்றார். மன்னர் சம்மதித்தார். அந்த வேலைக்காரன் பீர்பாலின் பொறுப்பாக ஒப்படைக்கப்பட்டான். அடுத்த நாள் முதல் 3 வேளைகளிலும் அவனுக்காக விருந்து படைக்கப்பட்டது. பால், நெய், மிட்டாய், பல வகை உணவுகள். வேலைக்காரன் மகிழ்ச்சியுடன் தினமும் நிறைவாக உணவுண்டான். ஆனால் பீர்பால் ஒரு வித்தியாசமான திட்டம் வைத்திருந்தார். அவர் வேலைக்காரனின் படுக்கையை சிங்கக்கூண்டின் அருகில் அமைக்கச் சொன்னார். இந்த கூண்டின் பூட்டு சரியாக இல்லை என்று தெரிகிறது என்றார் பீர்பால். மெதுவாக வேலைக்காரன் பயந்தான். இரவு முழுவதும் அச்சத்தில் விழித்தபடியே இருந்தான். ஒவ்வொரு இரவும் அந்த அச்சம் அவனை துன்பப்படுத்தியது. அவன் உணவு சாப்பிட்டாலும் தூக்கமின்றி அவன் உடல் சோர்வடைந்தது. முழு மாதம் கடந்தது. அந்த நாள் பீர்பால் வேலைக்காரனை மீண்டும் அரண்மனைக்கு அழைத்து வந்தார். அவரை எடை பார்த்தபோது 1 கிலோ கூட கூடவில்லை. அக்பரும் அறிவாளியும் ஆச்சரியத்தில் மூழ்கினர். பீர்பால் கூறினார், மன்னா, அவனுடைய இரவு படுக்கையை சிங்கக்கூண்டின் அருகே வைத்தேன். அச்சம் காரணமாக ஊட்டச்சத்து உடலில் ஒட்டவில்லை. அக்பர் மகிழ்ச்சியுடன் சிரித்தார். பீர்பாலின் புத்திசாலித்தனத்தை பாராட்டினார். மீண்டும் ஒரு முறை பீர்பாலின் அறிவு அரண்மனையை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது.